சூப்பர் ஸ்டார் கடவுளே 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 One superstar, தலைவர் ரஜினிகாந்த். என்னைக்கும் நிலைச்சிருக்கிறது ஒரே சூப்பர் தலைவர் ரஜினிகாந்த். இந்திய திரையுலகில இந்தியா ஆனாலும் ஜப்பான் போனாலும் சூப்பர் ஸ்டாருக்கு ஜப்பான் இன்டர்நேஷனல் ஸ்டார். பேன் இந்தியா மூவி இல்ல, பேன் இந்தியா மூவி இல்ல, பேன் இந்தியா மூவி ஆரம்பிச்சதே தலைவர் தான். சூப்பர் ஸ்டார் தான் பேன் இந்தியா மூவி. மண்ணுலக கடவுள் சூப்பர் ஸ்டார். அதாவது 50 வருஷமா ஹீரோ நடிக்கல ஒரு பெரிய விஷயம். அது ஒரு வரப்பிரசாதம். அது வந்து கடவுள் வந்து தலைவர் ஒருத்தருக்கு மட்டும் தான் கொடுத்திருக்கு. அதாவது தியாகராஜ பாகவதரா இருக்கட்டும், எம்ஜிஆர் சாரா இருக்கட்டும், சிவாஜி சாரா இருக்கட்டும், கமலஹாசன் வந்து சின்ன வயசுல இருந்து நடிக்கிறாரு. அவர் வந்து சேர்க்காதீங்க லிஸ்ட்ல. தலைவர் வந்து அதாவது சாதாரண சைடு ரோல், வில்லன், ஆன்டி ஹீரோ, இன்னைக்கு சூப்பர் ஸ்டார் தலைவர் அந்த அளவுக்கு உயர்ந்திருக்காருன்னா இப்ப இல்ல இனி வர ஜெனரேஷனால வியாபாரனாலே முடியாது. 50 வருஷம் வரைக்கும் சூப்பர் ஸ்டாரா இருக்கணும்னா அது ஒரு ஆள், கடைசியா ஒரு ஆள் வந்து இருக்கணும்னா அது வந்து தலைவர் ஒருத்தரால மட்டும் தான் முடியும். நான் இன்னைக்கு சொல்றேன், ஒரே ஒரு ரசிகரை காட்டிட்டோம். ஒரு 75 வயசுல ஒரு ஆள் ஹீரோவா பண்ணி படம் வந்து 151 கோடி வசூல் பண்ணி ஒரே ஒரு ரசிகர் இருந்து வெறித்தனமா என்ன மாதிரி வெறித்தனமா இருக்கணும். அடிச்சிருக்க கையில 50 years of ரஜினி சார் அடிச்சிருக்கேன். அந்த மாதிரி ஒரு டாட்டா அடிச்சு ஒரு ஆள் வெறியோட இருக்கணும். ஒரு ஆள் வெறியோட இருக்கு. அன்னைக்கு சொல்ல அவர் சூப்பர் ஸ்டார் சூப்பர் ஸ்டார் அது வரைக்கும் சொல்ல. சின்ன பசங்க ஓரமா போய் விளையாடுங்க. தலைவிட்ட மோதி ஜெயிச்ச யாருமே கிடையாது. அதாவது நடிக்க வந்த 3 வருஷம் சூப்பர் ஸ்டார் ஆனாரு. நீ 50 வருஷம் ஆயா சோதனை எப்ப வரும்? சாதனை எப்ப வரும்? அப்பதான் சோதனை வரும். இந்த ஒரு அட்வைஸ் போதும். சோதனை எப்ப வரும்? சாதனை எப்ப வரும்? அப்பதான் சோதனை. புரியுதா? சோதனை வந்து கவலைப்பட தலைவர் இருக்காரு. He is the best motivation for the world in India. Superstar ரஜினிகாந்த். சோதனை எப்ப வரும்? சாதனை எப்ப வரும்? அப்பதான் சோதனை வரும். இது சொல்லிருக்காரு. சூப்பர் ஸ்டார் சூப்பர் போட்டவங்க நாங்களா தலைவரோட டாட்டூ போட்டுக்கிறாங்களா? சோதனை எப்ப வரும்? நீ சோதனை சந்திச்சாதான் சாதனை வரும். தலைவர் சொல்லிருக்காரு, நீ சோதனை எப்ப சந்திக்கிறியோ அப்பதான் சாதனை வரும். இந்த ஒரு டைலாக் போதும், எல்லாருமே தலைவர் ஃபேனா மாறிடுவாங்க. புரியுதா?
அப்பதான் சாதனையாகும். இந்த ஒரு டைலாக் போதும், எல்லாருமே தலைவர் ஃபேனா மாறிடுவாங்க. இஸ் a good motivation. சொல்லுமா 20 வருஷமா சச்சின் இருந்துக்கிறாரு இந்தியால, சரிங்களா? ஓகே, 20 வருஷமா சச்சின் இருந்துக்கிறாரு இந்தியால. மெஸ்ஸி 20 வருஷமா இருந்துக்கிறாரு. ஆனா ஒரே ஒரு ஆள் வேர்ல்ட்ல இருந்தது யாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம சூப்பர் ஸ்டார் தான். யாருன்னா 50 வருஷம் இருந்துக்கிறாரு ரஜினி. வேற யாருன்னா காட்டுங்க, மெஸ்ஸி இருந்துக்கிறாரு. ஆனா யோசிச்சு பாருங்க. ஆனா சூப்பர் ஸ்டார் மாதிரி இந்த உலகத்துல யாருமே இல்ல. ஆனா அவருக்காக ஒரே ஒரு ரேப் பாடுற, கூலி கூலி எங்க கூட்ட ஜாலி தான், ஊருக்குள்ள வந்துட்டான்னு எல்லாருக்கும் பாலி தான், எப்பத்துமே சூப்பர் ஸ்டார் இந்த ஊருக்குள்ள எப்பத்துமே ஜாலி தான். சூப்பர் ஸ்டார் போல தானே யாருமே இல்லடா, இந்த வேல்டு எல்லாருமே ஜாலி தான் இருக்கு. சூப்பர் ஸ்டார் போலிதல்ல மாறி எப்பத்துமே கூலி எல்லாருக்கும் எப்போதும் ஜாலி ஜாலி ஜாலி. ஊருக்குள்ள வந்துட்டான் தலைவா, தங்க தலைவா, மணியோட தலைவா, என் தங்க தலைவா. எங்க மண்ணுலக தலைவா, மண்ணுலக கடவுளே.